ஸோ இப்ப ஏடிஎம்கே வந்து அண்ணாமலை அழிக்கணும்னு ட்ரை பண்றபோது, அவங்களுக்கு நடக்கிறத அவங்க உணர்றாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஏஐடிஎம்கேங்கிறது ஒரு ஒற்றை பார்ட்டியா? இல்லாட்டி இபிஎஸோட தலைமை ஸ்டைல்ல நீங்க அத எப்படி வந்து நீங்க கவனிக்கிறீங்க? இந்த பிரச்சனையில டேமேஜ் ஆனது கட்சியா? இல்லாட்டி அங்க இருக்கிற உங்க தலைவர்களோட இமேஜா? இல்லாட்டி கட்சி ஒரேடியா வந்து இமேஜ சுத்தமா லூஸ் பண்ணிடுச்சா? ஒட்டுமொத்தமா எதிர்க்கட்சிகள் அப்படின்ற ஸ்பேஸே வந்து ஒன்றும் இல்லாம போயிடுச்சுன்னு தான் நான் பாக்குறேன். அதிமுகவா இல்ல வந்து அதிமுக இருக்க தலைவர்களா இல்ல என்டிஏவா இப்படிலாம் தனித்தனியாவே கேட்காதீங்க. ஒட்டுமொத்தமா எதிர்க்கட்சிகள் அப்படின்றதே இன்னைக்கு ஒண்ணு இல்லாம போயிட்டு இருக்கு. இன்னைக்கு திமுக வந்து ஹேண்ட்ஸ் டவுன் ஜெயிப்பாங்க. இன்னைக்கு தேர்தல் எலெக்ஷன் நடந்தது, அவங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக குழப்பம், பட் அதை நான் வந்து குழப்பம்லாம் எடுத்துக்கல. ஏன்னா அமமுக வெளில போனதெல்லாம் ஒரு இஷ்யூவாவே நான் பார்க்கல. செங்கோட்டையன் வெளில போனதையும் நான் வந்து ஒரு பெரிய டேமேஜ் அப்படின்லாம் நான் நினைக்கல. அவங்க எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும், ஓபிஎஸ் சேர்க்கணும், சசிகலாவை சேர்க்கணும், டிடிவி சேர்க்கணும், அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். இதை சேர்க்கவே முடியாது அப்படின்றதுலதான் நான் வந்து அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் உறுதியா இருக்கேன். அவங்க வந்து இந்த பலாப்பழம் கொடுத்த போதும் சரி, இல்ல அதுக்கு முன்னாடி இவங்க நாங்க இந்த பக்கம் பாஜகவோட வரோம் அப்படின்ற போதும் சரி, இந்த 3 பேரை இங்க சேர்க்கறதுன்றது பேச்சே கிடையாது. இதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா இந்த பக்கம் பாமக 2 பாமகவா இருக்கு. இப்படி எல்லாமே வந்து ஒரு குழப்பத்துல இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணணுமோ அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே. இதுதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு ஆளுங்கட்சியை எதிர்த்து அதிமுக பாஜக கம்பைன் என்ன பண்றாங்க? எந்த விஷயத்துல அவங்க வந்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கிறார்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமா அந்த கே நேரு அவர்கள் துறையை சார்ந்த அந்த இடியுடைய அறிக்கை என்ன போராட்டம் நடந்திருக்கணும், எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கி இருக்கணும்.